பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் தன் சீஷர்கள் பாதங்களை கழுவினார் என்பதை பார்க்கலாம். யோவான் 14 அதிகாரம் 1-4 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே சீஷர்களோடு இயேசு போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் இயேசு போஜனம் விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய பாதங்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இரவு உணவின் தொடக்கத்தில் இயேசு தம் சீஷர்களின் பாதங்களை கழுவினார். இயேசு தம்முடைய மரணம், உயிர்த்தெழுதல், மேன்மைப்படுதல் ஆகியவற்றின் மூலம் பிதாவிடம் திரும்புவதற்காக இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார். மேலும் இரவு போஜனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி யூதாஸ் கரியத்தை பிசாசு ஏற்கனவே தூண்டியிருந்தான். தம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருந்தவராய் காட்டிக் கொடுத்தவரின் பாதம் உட்பட தம்முடைய சீஷர்கள் பாதங்களை கழுவினார். இயேசுவின் அன்பு பாதங்களை கழுவுவதில் என்ற கீழ்த்தரமான சேவை செய்வதில் வெளிப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த செயல் சில காரியங்களை அடையாளமாக வெளிப்படுத்தியது. ஆகவே 2 காரணங்களுக்காக இயேசு தம் சீஷர்கள் பாதங்களை கழுவினார். ஒன்று, தம்முடைய சீஷர்களின் பாதங்களை கழுவுவதில் இயேசுவின் செயல் சிலுவையில் அவர் அடைய போகிற மரணத்தினாலே தன்னைத்தானே அவமானப்படுத்தியதால் சாத்தியமாக்கப்பட்ட ஆவிக்குரிய சுத்திகரிப்பை பெற வேண்டிய அவசியத்தை இந்த பாதங்கள் கழுவுவது நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது, இயேசுவின் சீஷர்களில் மிக பெரிய நிலையில் இருப்பவர்கள் கூட தேவைப்படும் போது தாழ்ந்த நிலையில் இருக்கிற சீஷர்களுக்கு தாழ்மையாக சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே யோவான் 13 அதிகாரம் 15 இயேசு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று. ஆமேன்.